இப்பொழுதும் கூட ஒரு நிமிடம் கண்களை மூடி வண்ணமாக, தேவனே என்னோடு நீர் பேச மாட்டவரே, உம்முடைய வார்த்தையில் தான் ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையில் தான் எனக்கு பலன் உண்டு, உம்முடைய வார்த்தையில் தான் எனக்கு அடைய போதுமான நம்பிக்கை உண்டு, உம்முடைய வார்த்தையில் தான் எனக்கு எதிர்பார்ப்பு உண்டு, உம்முடைய வார்த்தையில் தான் எனக்கு எல்லா செழிப்பும் ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டு. அடைய உம்முடைய சந்நிதியிலா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இப்படி பரிசுத்த இரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை கழுவி சுத்திகிறது. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களாய் நீர் ஏற்றெடுத்த ஆண்டவரே, அருமையான ஒரு அழகான ஒரு பாத்திரமாய் வணைந்து கொள்ளும்படியாக எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக எங்களை ஒவ்வொருவரையும் மறுரூபப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாய் அடைய வல்லமையாய் ஜீவிக்க எங்களை கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமை எடுத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஆமீன். உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 10வது அதிகாரம் 12 முதல் 13 வசனம் 2 வசனம் தான். சரிங்களா? டியூட்ரானமி சாப்டர் 10 verse 12 and 13. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும், எல்லாரும் சொல்லுங்க, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி, யாருக்கு? எனக்கும் உங்களுக்கும் நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறே எதை தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று அங்கு பார்க்கிறோம். பிரியமான சகோதரர்களை, இன்று நாம் வாசித்த சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம், இன்றைய தினம் நம்முடைய பாஸ்டர் விஜயடேடாய் அவர்களுடைய தியானத்தின் அதே வசனம்தான். பாருங்கள், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அப்படி என்றால் எனக்கும் உங்களுக்கும் பெரிதான நன்மை வேண்டுமா? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமா? பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த தேவனுடைய அந்த பெருக்கமும் ஆசீர்வாதமும் நன்மையுடைய திரளான அந்த நன்மையும் நமக்கு வேண்டுமா? 2 பிரதான காரியங்களை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். உமக்கு பயந்தவர்கள், 2 உம்மை நம்புகிறவர்கள். அவருடைய நாமத்தை பயப்படுதல் என்றால் என்ன பிரியமானவர்களே? கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து பயப்படுதல் எப்படி இருக்கு? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லுது. ஸோ ஃபியரிங் காட் இஸ் ஹேட்டிங் ஈவில். தீமையானதை வெறுப்பது தான் அவருக்கு பயப்படுவது என்று அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுவதுதான் என்று அங்கு சொல்லப்படுது. அதுதான் நம்மேல் விழுந்த கடமை என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இங்கு நாம் முன்பு வாசித்த அதே வசனத்தின் படியாக நானும் நீங்களும் கர்த்தருடைய வசனங்களை அறிவதும் அதை தெருவதும் புரிந்து கொள்ளுவதும் நேசிப்பதும், அவரை முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் கூட அவரை நேசித்து அவருடைய வழியை கை கொள்ளும் பொழுது நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் நன்மை உண்டாகும்படி தான் அப்படியாக சொல்லி தந்திருக்கிறார். எல்லோரும் நெஞ்சில் கை வச்சு சொல்லுவீங்களா? எனக்கு நன்மை உண்டாகும்படி.
நான் அவருடைய வழியில் நடக்கும்பொழுது யாருக்கு நன்மை உண்டாகிறது? நமக்கு நன்மை உண்டாகிறது. நம்முடைய தீங்கு விலகி போகிறது. நம்முடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் கர்த்தர் விலக்கி போடுகிறார். எனக்கும் உங்களுக்கும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னது போலவே செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் தான் சற்று விலகி போய் அவருடைய வழியில் போகாமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்காமல், அவருடைய வார்த்தையை நாம் மதிக்காமல் ஒருவேளை நாம் விலகி போகலாம். ஒருவேளை விசுவாசிக்காமல் விலகி போகலாம். அது ஏனோ தானோ என்று அதை அனுசரிக்காமல் நம்ம விலகி போகலாம். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நன்மையின் தட்டுப்பாடுகள் கடந்து வருகிறது. பிரயாசங்கள் உண்டாகலாம், உபத்திரவங்கள் உண்டாகலாம், துன்பங்கள் உண்டாகலாம், துயரங்கள் உண்டாகலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். God is faithful. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு மாறுகிற தேவன் அல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஏன் தெரியுமா பிரியமான, அவர் அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். என்னையும் உங்களையும் அவ்வளவாய் பிதாவான தேவன் நேசிக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம், அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று கூட பாராமல் தன்னுடைய குமாரனை எனக்காகவும் உங்களுக்காகவும் தந்தார் என்று சொன்னால் அதோடு கூட நமக்கு எல்லாம் அவர் அருளாதிருப்பது எப்படி என்ற கேள்வியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எனக்காகவும் உங்களுக்காகவும் என்னையும் உங்களையும் ரட்சிக்கும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்தார். பிரியமானவர்களே, அது எவ்வளவு பெரிதான அன்பு என்று பாருங்கள். இயேசுவானவர் கடந்து வந்தார். அவர் ஏனோ தானோ என்றால் ஜீவித்தார் அல்ல, அவரும் பாடுகள் அனுபவித்தார், நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டார். நானும் நீங்களும் கடந்து போக வேண்டிய அந்த பாவத்தின் தண்டனைகளை ஏற்றெடுக்கும்படியாக அந்த சிலுவையை சுமந்தார். சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தம் சிந்தினார். ஒரு மனுஷன் என்று கூட அடையாளம் தெரியாதபடிக்கு உருக்குலைந்தவராய் ஒரு புழுவை போல அந்த சிலுவையில் தொங்கினார். நிந்தனைகளை அனுபவித்தார். பிரியமானவர்களே, வரம் போறவங்க எல்லாம் பரியாசம் செய்தார்கள். அவருடைய சரீரத்தில் முழுவதும் காயமாயிருந்தது. அவருடைய கடைசி துளி ரத்தம் கூட எனக்காகவும் உங்களுக்காகவும் சிந்தினார். எதற்காக தெரியுமா? என்னுடைய மகனும் மகளும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், என்னுடைய மகனும் மகளும் செழிப்பாய் இருக்க வேண்டும். நான் ஏழ்மையை தருகிறேன், அவர்கள் செழிப்பாய் வாழட்டும். நான் இந்த அவமானத்தை ஏற்றெடுத்துக் கொள்கிறேன், அவர் அழகாக அவர் வாழட்டும். நான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பாவத்தின் தண்டனை, உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய பாவத்தின் தண்டனைகளையும் நான் ஏற்றெடுத்துக் கொள்கிறேன். அவர்கள் விடுதலோடு கூட ஜீவிக்கட்டும், அவர்கள் மீட்படைந்து ஜீவிக்கட்டும், ஒரு புதிய ஜீவனோடு கூட ஜீவிக்கட்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, அதை சுதந்திரிக்கும்படியாக அவர் ஜீவிக்கட்டும் என்று சொல்லி அவர் தன்னையே அவர் அர்ப்பணித்தார். பிரியமானவர்களே, அதுதான் இயேசுவினுடைய அன்பு. பரிசுத்த ஆவியானவர் எப்படியாக அன்பு கூறுகிறார்? இந்த சத்தியங்களை எல்லாவற்றையும் நமக்காய் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய ஏதாவது நற்செயலால இந்த நற்செய்தி நமக்கு கிடைக்கிறது அல்ல. பிரியமானவர்களே, அவர் நம்மேல் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தபடியினார், தன்னையே அர்ப்பித்து தன்னுடைய ஜீவனை அவர் சமர்ப்பித்தபடியினால், அவர் என்னையும் உங்களையும் அதிகமாய் நேசிக்கிறபடியினால், அவருடைய மார்போடு சேர்த்தணைத்து என்னுடைய எல்லா விதமான பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து முழுமையாக மன்னித்து மறந்து முற்றிலுமாய் என்னை சுத்திகரித்து பூர்ணமாய் அவரை போல ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறாரே, எவ்வளவு அன்புள்ளவர் என்று யோசித்து பாருங்கள். அநேக வேளைகளில் வார்த்தைகளில் தவறி விடுகிறோம், செயல்களில் தவறி விடுகிறோம், நம்முடைய சிந்தனைகளில் தவறி விடுகிறோம். எதில் தவறினாலும் பரவாயில்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய சந்நிதியில் கடந்து வரும் பொழுது, தேவனே என்னை மன்னியும். எல்லோரும் சொல்லுவீங்களா கண்களை மூடிய வண்ணமாக? தேவனே என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தான் உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்கிறது. ஆனால் நான் இன்றிலிருந்து நான் தெரிந்து கொண்டு ஒரு நாளும் பாவம் செய்யாதபடிக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. வார்த்தையில் ஒரு பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. நான் காண்கிற காரியங்களில் ஒரு பரிசுத்தம் இருக்கட்டும், கேட்கிற காரியங்களில் ஒரு பரிசுத்தம் இருக்கட்டும், பேசுகிற காரியங்களில் ஒரு பரிசுத்தம் இருக்கட்டும், என்னுடைய செய்களில் ஒரு பரிசுத்தம் இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் உம்மை வெளிப்படுத்துகிற விதமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் சாட்சியாய் வாழனை கிருபை தாரும். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Thank you, Lord. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அங்கு தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் உள்ள பலன், ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. So humility and fear of the Lord will bring you riches, honor and life. இதற்கு வேறு குறுக்கு வழியே கிடையாது பிரியமானவர்களே. God's will is to take you and me through his way. ஆண்டவரோட சித்தம் எல்லாம் என்னையும் உங்களையும் அவர் வழியிலாக நடத்த வேண்டும் என்று மட்டும்தான் இருக்கிறது, குறுக்கு வழி அல்ல பிரியமானவர்களே. சத்ருவானவன் இயேசுவை சோதிக்கும்படியாக கடந்து வந்தான். உங்களுக்கு இருக்கிற அந்த தெய்வீகத்தால் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு, நீ பசியாயிருக்கிறாய், சாப்பிடு விடு, இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன், என்னை ஆராதித்தால் மட்டும் போதும் என்று பிசாசானவன் அவரை சோதித்தான். சோதனைக்காரன் அவரை சோதித்தான். அவர் என்ன செய்தார் பிரியமானவர்களே? அவர் பரிசுத்த இந்த தேவ வார்த்தையினால் அவனை நேரிட்டார் என்று பார்க்கிறோம். என்னிலும் உங்களிலும் நிறைந்திருக்க வேண்டியது ஞானம் மட்டுமல்ல, போதுமான பலன் மட்டுமல்ல, இதில் இருக்கிற அந்த ஜீவனுள்ள வார்த்தையினால் என்னுடைய இருதயம் நிறையப்படும் பொழுது என் வாய் அதை அறிக்கையிட ஆரம்பிக்கும். இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். The abundance of the heart that will come out through my mouth. என்னுடைய வார்த்தையாக, என்னுடைய பேச்சாக, என்னுடைய மற்றவர்களுக்கு அறிவுரையாக வெளியே வர வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான், ஜீவனுள்ள வார்த்தை மட்டும்தான் பிரியமானவர்களே. நானும் நீங்களும் மிகவும் நேசிக்கப்பட்ட தக்கவர்கள் என்று நாம் அநேக நேரங்களில் நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, நாம் மிகவும் அலங்கோலமாக அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் மன்னிக்க கூட முடியாத சிந்தனையிலும் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். மிகவும் இருளான நிலைமையில் இருந்தோம். ஆனால் அந்த அந்தகாரத்து நின்று அற்புதமான ஒளிக்குள்ளாக, ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக அவர் என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்து அவர் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய பிள்ளையா எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திற்கு என்னையும் உங்களையும் வெளிச்சமாய் நிறுத்துவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர் நிச்சயமாக நிறைவேற்றும்படியாக, இந்த பூமிக்கு உப்பாய் நான் உன்னை மாற்றுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றும்படியாகத்தான் அப்படி அவர் செய்தார். ஹல்லேலூயா. இங்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 128வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எத்தனை பேருக்கு பாக்கியவானாய் ஜீவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? ஒரே ஒரு வழிதான், அவருடைய வழியில் ஜீவிப்பது. கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பயந்து என்று சொன்னால் அவருக்கு வேண்டிய பயபக்தியோடு கூட அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதை, அவருக்கு செலுத்த வேண்டிய அன்பு, அவருக்கு செலுத்த வேண்டிய எல்லா விதமான கணமும் மகிமையும் செலுத்தி நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நான் நீங்களும் பாக்கியவானும் பாக்கியவதிகளாய் ஜீவிக்க முடியும். 86வது சங்கீதம் 11வது வசனம் அதனுடைய 2வது பாகம், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். பாருங்க, இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை பாருங்க. ஆண்டவரே, உம்மில் நான் பயந்திருக்கும்படியாக என்னுடைய இருதயத்தை நீங்கள் ஒருமுகப்படுத்துங்க. யூனைட் மை ஹார்ட் டு ஃபியர் யூ. அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கு. ஆண்டவரே, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாரும், இந்த விடுதலையை தாரும், இந்த சுகத்தை தாரும். நல்லது நிச்சயமாக அவர் தருவார். நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் அளிப்பார். ஆனால் அதை எல்லாவற்றையும் காட்டிலும் நானும் நீங்களும் பாக்கியவானும் பாக்கியவதிகளாய் ஜீவிக்க வேண்டுமா? தேவனிடத்தில் கடந்து வந்து, தேவனே என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த மாட்டவர். நெஞ்சோடு கை வச்சு சொல்லுவீங்களா பிரியமானவர்களே? என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எதற்காக ஒருமுகப்படுத்த? அவருக்கு பயந்து ஜீவிக்கும்படியாக. வழியில் நான் பின்பற்றுவேன் ஆண்டவர், என்னுடைய வார்த்தையை நான் கீழ்ப்படிவேன், நீர் சொல்லுகிறதை அதுபோல நான் அனுசரிப்பேன், கீழ்ப்படிவேன் என்று சொல்லி, கீழ்ப்படிதலோடு கூட ஜீவிப்பேன் என்று சொல்லி நாம் சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். 115வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனம்,
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அப்ப பயப்படுதலும் நம்பிக்கையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துதான் இருக்க வேண்டும். அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமுமாயிருக்கிறார். He will be our help and shield. நம்மை பாதுகாக்கிறவராக, நமக்கு உதவுகிறவராக, நம்மை கைப்பிடித்து உயர்த்துகிறவராக, நம்மை தீங்கிலிருந்தும் எல்லா விதமான துயரங்களிலிருந்து விடுவிக்கிறவராக அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் நானும் நீங்களும் தைரியமாக இருப்போம். ஒரு பரிசுத்தவானை உங்களுக்கு பரிச்சயப்படுத்தும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 6வது அதிகாரம் 13 to 15 வரை வசனங்களை நாம் வாசிப்போம். எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 13 to 15 வரை உள்ள வசனங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொறுமையாய் காத்திருந்து. எப்படி காத்திருக்கணுமா? பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று அங்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் கர்த்தருடைய அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமா? நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். நாம் பொறுமையோடு கூட காத்திருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வளரும், நிச்சயமாக வளரும். இன்னொரு வார்த்தை கூட வாசிப்போம். யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 2, 3, 4 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவராயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், ஆனால் நம்முடைய நிலைமை அதற்கு எதிர்மாறாக இருக்கிறது. அதற்கு சாதகமாக இல்லை, அதற்கு எதிர்மாறாக இருக்கிறது. அதுதான் இங்கும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நீங்கள் வீட்டில் கடந்து சென்று வாசியுங்கள். அவர் 12வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனானவர் ஆபிரகாமை தன்னுடைய இனத்தாரிலிருந்து, குடும்பத்தாரிலிருந்து, தேசத்திலிருந்து, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன், உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி அவர் சொன்ன பொழுது உடனே அவர் கிளம்புகிறார். அந்த நேரத்தில் அவருக்கு 75 வயதாகிறது. ஆனால் 99 வயது வரை அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் செய்த அந்த பிள்ளை அவருக்கு கிடைக்கவில்லை. 90வது வயசில் ஆபிரகாம் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை மனைவியாக கொடுக்கிறாள். அவர் வழியாக ஒரு மகன் பிறக்கிறான், இஸ்மவேல். ஆனால் அது வாக்குத்தத்த பிள்ளை கிடையாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளை சாராளிலிருந்து நிச்சயமாக நான் புறப்பட பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அது எப்பொழுது நடந்தேறினது பிரியமானவர்களே? அவருக்கு 100 வயது ஆன பொழுதுதான் அது நடந்தேறுகிறது. அப்பொழுது அங்கு பார்க்கும்பொழுது 25 வருடம் அவன் மிகவும் பொறுமையோடு கூட காத்திருந்தான். 40வது சங்கீதம் அதனுடைய 1 முதல் 3 வரையுள்ள 4 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல்களை கேட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? பொறுமையோடு கூட காத்திருக்கும் பொழுது நானும் நீங்களும் கூப்பிடுறவர்களா இருக்க வேண்டும். கூப்பிடுகிறதுனாக்கா விண்ணப்பம் செய்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் கர்த்தரிடத்தில் அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அதனுடைய அர்த்தம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அப்படின்னாக்கா தேவன் நாம் எந்த நிலைமையிலாக இருந்தாலும்,
எப்பேற்பட்ட அந்த சந்தர்ப்பங்களில் நாம் கடந்து போனாலும் அவர் நம்மை கைவிடாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு, முற்றிலும் நம்மை நிலை குலையாதபடிக்கு அவர் நம்மை காத்து ரட்சிப்பார் என்று அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தான் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்ல. நல்லா கவனிங்க, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் எனக்கு நிச்சயமாக அவர் அதை செய்வார், அதனால நான் அவரை நம்புகிறேன் என்று அல்ல. கர்த்தரிடத்தில் நான் போகும்பொழுது எனக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டு என்று அல்ல. கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கை. அவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் நான் அவரையே சார்ந்திருப்பேன். எல்லாரும் சொல்லுவீங்களா, கர்த்தரோடு கூட நான் சார்ந்திருப்பேன், கர்த்தரையே நான் சார்ந்திருப்பேன், கர்த்தரையே நான் நேசிப்பேன், கர்த்தரையே நான் நோக்கி பார்ப்பேன். பதிலை அல்ல, பதிலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. கர்த்தரையே நானும் நீங்களும் அண்டிக் கொள்ளும் பொழுது நமக்கு தேவையானதை ஏற்ற வேளையில் அவர் தர அவர் வல்லவராயிருக்கிறார். நானும் நீங்களும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பிரியமானவர்களே. நாம் காத்திருக்கும் பொழுது பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும், ஜெபத்தோடு கூட காத்திருக்க வேண்டும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம், அவருடைய பலத்த கை கீழாய் நானும் நீங்களும் அடங்கி இருக்கும் பொழுது அவர் நம்மை ஏற்ற வேளையில் உயர்த்துவார் என்று அங்கே சொல்லப்படுது. அப்ப நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய கரத்தின் கீழாய் அடங்கி இருப்பது. You and I should be humbling ourselves under his mighty hand. அவர் தான் நம்மை உயர்த்துகிற தேவன். He is the one who lifts us. Hallelujah. அவர் தான் நம்மை உயர்த்துகிறவர். ஆண்டவரே உயர்த்தும் 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 என்று நாம் சொல்ல தேவை கிடையாது. அவர் கை கீழாய் நாம் தாழ்ந்து இருக்கும் பொழுது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் என்ன நம்ம வாசித்த இல்லைங்களா? சங்கீதம் நீதிமொழிகள் 22:4 ஐஸ்வர்யமும் கனமும் ஜீவனும் என்று அங்கு வாசித்தோம். அதை நிச்சயமாக கர்த்தர் நமக்கு தருவார் பிரியமானவர்களே. ஆனால் ஒரு காரியத்தை நானும் நீங்களும் கவனிக்க வேண்டும். இந்த ஆபிரகாமுக்கு அவர் ஆசைப்பட்டது போல வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். நல்லது. அந்த பிள்ளை அவருக்கு கிடைக்கிற வரைக்கும் அநேக பலிபீடங்களை கட்டி அவர் கர்த்தரை தொழுது கொண்டார், பலிகளை செலுத்தினார் என்றெல்லாம் நாம் வாசிக்கலாம். அந்த 12வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் 21வது அதிகாரம் வரை நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் 3-4 முறை அவர் பலிபீடங்களை கட்டி அவர் கர்த்தரை ஆராதிக்கிறார், துதிக்கிறார். ஆனால் 22வது அதிகாரத்தில் நாம் வரும்பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம், அங்கு நாம் பார்க்கும் பொழுது அங்கு தேவனானவர் ஒரு காரியத்தை ஆபிரகாம் இடத்தில் கேட்கிறதாக நாம் பார்க்கலாம். இங்கே நானும் நீங்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினா நிச்சயமாக எனக்கு உங்களுக்கும் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி வண்ணமாக நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே. அதற்கு யோக்கியமாய் நானும் நீங்களும் ஜீவிக்க வேணும். எப்படி பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படியாக வாழணும், அவருடைய வழியில் ஜீவிக்கணும். அவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நாம் நேசிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நடத்தி தருவார். அப்பொழுது அப்படியாக நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிலை நிற்க வேண்டும், அந்த நன்மை பெருக வேண்டும். அந்த ஆசீர்வாதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் வேண்டும் என்று சொன்னால் என்னெல்லாம் நாம் பண்ணலாம் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கி மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். இங்க பாருங்க, இங்க ஒரு சோதனை வருகிறது. எப்பொழுதெல்லாம் தேவன் என்னையும் உங்களையும் சோதிக்கிறாரோ அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நம்ம தகர்ப்பதற்காக அல்ல, நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை ஊக்குவிப்பதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக தான் அப்படியாக நமக்கு ஒரு சோதனை அவர் அனுமதிக்கிறார். இல்லை என்றால் அவர் அந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் நடந்தேறும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். அது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சோதனைக்காரன் அல்ல. நாம் தாங்கக்கூடாத அளவுக்கு அவர் சோதனை ஒரு நாளும் கொண்டு வருவது கிடையாது.
அவர் தப்பி செல்லும்படியாக வழிகளை அவர் நமக்காக தருவார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஆனால் நானும் நீங்களும் இப்படியாக ஆபிரகாமிடத்தில் கேட்டது போல கேட்கும் பொழுது நாம் எப்படியாக அதை பார்க்க வேண்டும், எப்படியாக நாம் செயல்பட வேண்டும், எப்படியாக அதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சற்று பார்க்க போகிறோம். பாருங்கள், அது கேட்ட உடனே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அப்ப கேட்ட மாத்திரத்தில் அந்த 12வது அதிகாரத்தில் உன் தேசத்தை விட்டு, வீட்டை விட்டு, உன்னுடைய இனத்தை விட்டு, ஜனத்தை விட்டு எல்லாம் வா என்று சொன்ன பொழுது அவன் கிளம்பின அதே விதமாக, அதே துரித விதமாய் அவன் பாருங்கள் எல்லாவற்றையும் தேவன் சொன்ன இடத்திற்கு, குறித்த இடத்திற்கு போகும்படியாக அவன் எல்லா விதமான ஆயத்தத்தோடு கூட அவன் கிளம்புகிறதாய் நாம் பார்க்கிறோம். நானும் நீங்களுமா இருந்தால் என்ன நினச்சிருப்போம்? ஒருவேளை இது தவறான சத்தமாக இருக்கலாம். இது ஆண்டவர் நிச்சயமாக அந்த மாதிரி கேட்க மாட்டார். அவர் கொடுத்த வாக்கு தத்த பிள்ளை ஏன் கேட்குறாரு? அவருக்கு செய்த வாக்கு தத்தம் பண்ணி தந்த இந்த வேலை ஏன் அவர் அதை விட்டுட்டு ஏன் என்னோட வேலைக்கு வரணும்னு சொல்ல அவர் ஒரு நாளும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார். நாம் ஏதோ சம்பளம் சம்பாதிச்சு அது இருக்க தசம்பாங்களையும் காணிக்கையும் கொடுத்தா போதும் அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். இல்லை நாம் என்னுடைய பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு பிள்ளையை தேவனுடைய வேலைக்காக அனுப்ப சொல்ல இல்லை, அது நம்ம வேறு ஏதாவது மிஷினரிக்கு சப்போர்ட் பண்ணால் போதும் அப்படியெல்லாம் நினைக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், இவன் தேவன் சொன்ன விதமாகவே சற்றும் தாமதம் இல்லாமல் அவன் அதுபோலவே கீழ்ப்படிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ சோதனை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது தேவன் நமக்கு வேண்டிய பலத்தை தருவார். அவர் ஒரு முறை தான் சொல்லுவார். இங்கே எத்தனை முறை கூப்பிட்டார் பாருங்க, ஆபிரகாமே என்று ஒரு முறை தான் கூப்பிட்டார். இதோடியேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தான். நானும் நீங்களும் கூட கர்த்தர் சொல்லுகிறதை அதுபோல கேட்டு நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபையை தருவார் பிரியமானவர்களே. அது எல்லா விதமான காரியங்களும் செய்யக்கூடிய அந்த திராணியை நமக்கு தருவார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். இப்போ என்ன அவன் செய்யறதுக்கு மனசில் வச்சிருக்கான்? ஈசாக்கை போய் பலியிட வேண்டும். ஆனால் இங்கே வருவோம் என்று விசுவாச அறிக்கையாக அவன் சொல்லுகிறதா பார்க்கிறோம். பிரியமானவர்களை, சில இடங்களுக்குள்ளாய் நானும் நீங்களும் தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் முன்னேறி செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நிறைவாய் வேண்டுமா? சில காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு தான் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இவங்க என்னத்தை ஒதுக்கி வைத்தான்? அந்த வேலைக்காரர்களை ஒதுக்கி வைத்தான், கழுதைகளை ஒதுக்கி வைத்தான், வேண்டாததை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அவர்கள் இருவரும் கூடி போனார்கள். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்ப நானும் நீங்களும் தேவனுடைய அந்த வார்த்தையை அனுசரித்து நாம் ஜீவிக்கும் பொழுது, முன்னேறும் பொழுது நாம் மற்ற எல்லா விதமான நம்மை பின்வாங்கும்படியாக, நம்மை பின்மாற்றும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை அலைக்கழிக்கிற விதமாக ஏதாவது காரியங்கள் இருக்கும் என்றால் அதை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, தூரமாக நிறுத்தி வைத்துவிட்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி இங்கிருந்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதை தொடர்ந்து அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடிப்போய், மறுபடியும் சொல்றாங்க, இருவரும் கூடிப்போய். அப்ப சொல்லுங்க, அங்க பாருங்க, ஆபிரகாம் மகனிடத்தில் கோபம் கொள்ளவில்லை. ஏற்கனவே அவன் மனதில் மிகவும் போராட்டத்தோடு கூட இருந்திருக்கலாம். ஒரே ஒரு நேசகுமாரன், அது பேர் சொல்லி நேசகுமாரன் ஈசாக் என்று சொல்லப்பட்டிருக்கு. இல்லைனாக்கா வேற அந்த இஸ்மாயிலை பிடிச்சிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் இஸ்மாயில் அவங்க வீட்டில் இல்லை, அவங்க எல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க, வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்குள்ள. அப்போ ஆபிரகாம் மகனிடத்தில் தெரியாததை சொல்லலை. என்ன தெரியாதது சொல்லலை? எப்படி தேவன் செய்ய போகிறான்னு அவன் சொல்லலை. ஆனால் தெரிந்ததை சொன்னான். என்ன அவனுக்கு தெரியும்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினா
நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். இந்த மகன் வழியாக உனக்கு தந்திருக்கிற இந்த சந்தானத்தின் வழியாக பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் செய்வார் என்று சொல்லி அவன் நம்பி இருந்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11வது அதிகாரம். ஹல்லேலூயா. அதனுடைய 17 முதல் 19 வசனங்கள். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தானா இன்னும் வாசிக்கும் போது ஒப்பு கொடுக்கல, ஆனால் அவன் நிச்சயமாக மனசில் ஒப்பு கொடுத்ததாய் அவன் தீர்மானித்து விட்டான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மருத்துவரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மருத்துவரிலிருந்து அவனை பாவனைனா கற்பனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் என்று அங்கு வாசிக்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, இவங்க தொடர்ந்து போகிறாங்க, பலிபீடத்தை உண்டாக்குறாங்க. 9வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, அவன் சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். நான் ஒரு கற்பனை செய்து பார்த்தேன். இப்போ சில வேளைகளில் தேவன் வந்து நம்மகிட்ட என்கிட்ட சொல்கிறான்னு வச்சுங்களேன், நீ இந்த மாதிரி வெட்டியிருப்பா அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுங்களா? இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ப்பாக இல்லாத கத்தியை எடுத்துகிட்டு போயிருந்திருப்பேன். எதுக்கு தெரியுமா? தீட்டி எப்படியாவது மனசு மாறினா சொல்லட்டும், அட்ட வேண்டாப்பா தீட்டி பார்க்க, இந்த கல் சரியில்லாண்டவரே, இது சரியில்லாண்டவரே அப்படி சொல்லி எப்படியாவது அந்த நேரத்தை இழுத்தடிக்கிறதுக்காக நான் செஞ்சுருப்பேன். அப்படி பண்ணாரா? இல்லை. பாருங்க என்ன பண்ணுறாரு பாருங்க. தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். பாருங்க, முதல்ல ஒரே ஒரு முறை தான் கூப்பிட்டார். முதல்ல இந்த செயலை செய்யணும், இந்த தகன பலி இடணும்னு சொன்னப்போ ஒரே ஒரு முறை தான் ஆபிரகாமே. இங்கே பாருங்க, 2 முறை ஆபிரகாமே அப்படின்னாக்கா இட்ஸ் an urgent கால். ஆண்டவர் வந்து அவனுடைய அந்த அட்டென்ஷனை சீக் பண்ணுவதற்காக அவனை தெரியப்படுத்தணும், நீ செய்யாத மகனே என்று சொல்லுவதற்காக 2 முறை துரிதமாய் கூப்பிடுகிறதா என பார்க்கிறோம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்க. பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனுக்கு பயப்படுகிறவன் எப்படி இருப்பான்? தேவன் சொன்னதை போலவே செய்வான். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் சொன்னதை போலவே. தேவன் சொல்லும் பொழுது இல்லை இது வந்து அவர் தவறாக சொல்லியிருப்பார், வேற ஏதாவது பிள்ளையை பிடிச்சி நம்ம இது பண்ணிடுவோம். இல்லை அவர் வந்து இப்படிலாம் சொல்ல மாட்டார், அவருக்கு என்னோட நிலைமை தெரியும், என்னுடைய பொருளாதார நிலைமை தெரியும், அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார், என்னுடைய வேலையில் இருக்கிற பிரச்சனைலாம் அவருக்கு தெரியும், அதனால் அப்படிலாம் சொல்ல மாட்டார் சொல்லி நாம் வந்து சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் சொன்னால், மிகவும் தெளிவாக சொன்னால் அது போலவே செய்ய வேண்டும். அதற்கான வழிகளை அவர் வகுத்து தருவார், அதற்கான திராணியை அவர் தருவார், அதற்கான பலத்தை தருவார், அதற்கான ஞானத்தை தருவார், அதற்கான எல்லா உதவிகளையும் ஏற்ற வேளையில் அவர் நமக்கு கொண்டு வந்து அவர் சேர்ப்பார். பிரியமானவர்களே, பாருங்கள், அப்போ இங்க பாருங்க, இந்த 12வது வசனமும் 16வது வசனமும் பார்த்தீங்கன்னா, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். 16வது வசனம். 12வது வசனம், உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடி. ரெண்டும் ஒரே மாதிரி வார்த்தை இல்லைங்களா? அப்போது இங்கே ஒரு காரியம் வந்து நான் கவனித்தேன். என்ன கவனித்தேன்னா, 2வது வசனம் வாசிக்கும் பொழுது உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கு. ஆனால் 12-16 வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உன் நேசகுமாரனாகிய ஈசாக்குன்னு சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏன்னா சொல்லலை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. ரொம்ப ஈஸியான இது இல்லைங்களா? சில வேளையில் நம்ம எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு கொஸ்டின் நம்ம வாசிச்சா நமக்கு ஆன்சர் தெரியலன்னு வச்சுங்களேன், அதே கொஸ்டினை திருப்பி போட்டு ஆன்சரை எழுதுவோம். எத்தனை பேர் எழுதிருக்கிறீங்க அந்த மாதிரி? கொஞ்சம் பேர் இருக்கீங்க, என்னோட குரூப் இருக்கிறீங்க, நல்லது, ரொம்ப சந்தோஷம்.
அப்போ இங்க பார்த்தீங்கன்னா தேவன் மேல் பற்றுதலாயிருந்த, நம்பிக்கையாயிருந்த, அவரே சார்ந்திருந்த ஆபிரகாம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர், நிச்சயமாக அவர் முடித்து தருவார் என்று நம்பியிருந்த ஆபிரகாம் இங்கு வந்த பொழுது தேவன் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையை கொடுப்பதற்கு முன்பதாக அவனை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். அப்படின்றால் என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்கு பெரிதான ஒரு நன்மையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாமை ஆயத்தம் பண்ண வேண்டும். அப்படின்னா God has already prepared a great blessing for you and me. But before he gives to you, he want to prepare you and me. என்னையும் உங்களையும் அந்த பெரிதான நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அதற்கு ஏற்ற விதமாய் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், என்னை பலப்படுத்த வேண்டும், என்னை கிருபையினால் நிரப்ப வேண்டும். ஆண்டவரே, நீர் தரப்போகிற நன்மை அல்ல ஆண்டவரே நான் நேசிப்பது, உண்மையே நான் நேசிக்கிறேன், உண்மையே நான் நேசிக்கிறேன், உண்மைதான் நான் நம்புகிறேன், உண்மையில் தான் நான் அன்பு கூறுவேன். நீ தருகிற அந்த ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல என்னுடைய அன்பு, நீ தருகிற அந்த ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல என்னுடைய நம்பிக்கை, நீ தருகிற அந்த ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல என்னுடைய கண்ணும் என்னுடைய நோட்டம் எல்லாம் அங்கல்ல என்று சொல்லி கர்த்தரையே நம்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய சிந்தனைகளை அறிகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் என்று பாராமல். அப்போ இவருடைய நேசம் எல்லாம் இப்போ எங்கே இருக்குது? ஆபிரகாமுடைய நேசம் எல்லாம் தேவன் மேல் இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நானும் நீங்களும் உண்மையாக தேவனை நேசிப்போம் என்று சொன்னால், முழுமனதாய் நாம் தேவனை நேசிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் நினைத்ததை காட்டிலும் அதிகமாகவும் மேலாகவும் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வோம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 64வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 64வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று அங்கு கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் தேவனுடைய சந்நிதியில் காத்திருக்கிறோம் என்று சொன்னால், டெஸ்டிங் டைம் இஸ் வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம் இஸ் நாட் வேஸ்டட் டைம். நம்மை சோதனை செய்கிற அந்த நேரம் நாம் காத்திருக்கிற நேரமாக இருக்க வேண்டும். பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாக, ஜெபத்தோடு கூட காத்திருக்கிறவர்களாக, நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறவர்களாக, எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறவர்களாக, என்னுடைய தேவன் வல்லமையுள்ள தேவன், என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், என்னை நிச்சயமாக மறுகரைக்கு சுகபத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார் என்று அவர் மேல் நான் நம்பிக்கை வைத்து, அவர் மேல் அன்பு கூர்ந்து, அவரையே நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது எல்லாம் ஆசீர்வாதமாய் அமையும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அநேக வேளைகளில் நாம் நம்முடைய ஜெபத்திற்கு ஏன் பதில் கிடைக்க மாட்டேங்கிறது என்று சொன்னால், நாம் ஜெபத்தின் பதிலை நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்கேயாவது டோர் ஓப்பன் ஆகுதா பார்க்கலாம், சத்தம் கேட்குதா, மணி ஆர்டர் ஏதாவது, இந்த காலத்தில் மணி ஆர்டர் இல்லை இல்லைங்களா, பேங்கில் ஏதாவது டெபாசிட் வருதா. எனக்கு லாட்ரி அடிக்காது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு லாட்ரி அடிக்காது? ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்கினாதான் அடிக்கலைங்களா? ரொம்ப கரெக்டாக சொன்னார். என்று சொல்வது போல, எனக்கும் உங்களுக்கும் நன்மை தேவை என்ற தேவனுக்கு தெரியும். இன்னது தேவை என்று நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். பிரியமானவர்களே, அதனால் நானும் நீங்களும் தேவனண்டை கடந்து சென்று, மத்தேயுவின் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனம் 32வது வசனம் அப்படியே வச்சிருக்க, தேவனுக்கு நமக்கு இன்னது தேவை என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் அவரிடத்தில் கடந்து சென்று நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் பொறுமையோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட, நம்பிக்கையோடு கூட அவரிடத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுறாங்க. பாருங்க, அப்போ அறிந்திருக்கிறேன், நீ தேவனுக்கு பயப்படுகின்ற இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். 13வது வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ
பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்தில் இருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன்னை ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், நல்ல கவனிங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க, பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். தொடர்ந்து நல்ல கவனிங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிகள். சொல்லுங்க, சகல ஜாதிகளும் எப்படி? நம்முடைய சந்ததியின் வழியாக என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் மேல ஆணையிடுகிறார்? கர்த்தர் பேரில் ஆணையிடுகிறார். ஆபிரகாம் தன் வேலைக்காரர் இடத்திற்கு திரும்பி வந்தான். 5வது வசனம் சொன்னாங்க, திரும்பி வருவோம் என்று சொன்னால் இப்போ அவன் திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பேர்செபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பேர்செபாவிலே கூடியிருந்தான். இங்க பாருங்க, தேவன் சொன்னது போலவே அவன் செய்த பொழுது, அவன் தக்க அந்த கத்தி எடுத்து அவனை வெட்ட வேண்டும் என்று கை ஓங்கின பொழுது அவனை அந்த தூதனானவர் தடுத்தார். தடுத்தது மட்டுமல்ல, அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை அந்த அந்த முட்புதருக்குள்ளாய் சிக்கிக்கொள்ளும்படியாக அங்கே இருந்தது. அதை அவன் கண் நோக்கி பார்த்தான், எடுத்து அதை பலியிட்டான் என்று அங்கே பார்க்க, யெகோவா ஈரே என்று சொன்னான்னு பார்க்க. அங்கே பாருங்கள், நல்ல ஒரு நாள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நான் இந்த விஷயத்தை பற்றி நான் நல்லா கொஞ்சம் விலாவரியாக வாசித்த பொழுது, இந்த மலையானது ஒரு பொட்டல் காடு, வெறும் ஒன்றுமே இல்லை, மரம் செடி கூட ஒன்றுமே கிடையாது, வெறும் பாறையும் மண்ணுமாக தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடு மாடுகள் ஒன்றும் மேயாத இடம்னு அர்த்தம். ஆனாலும் பாருங்க, ஒரு பக்கம் ஆபிரகாமும் ஈசாக்கும், ஆபிரகாம் கையில் கத்தியும் நெருப்புமா வர்றாரு, ஈசாக்கு தலைமையில அந்த பிளந்த கட்டைகளோடு கூட மரக்கட்டைகளோடு கூட வராங்க. அந்த தேவன் அந்த மலையின் மறுபாகத்திலிருந்து இந்த ஆட்டை மேலே செல்லும்படியாக அவர் அனுப்புகிறார். பிரியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் சோதனை அவர் அனுப்புவார் என்று சொன்னால் அதற்கான ஒரு போக்கையும் அவர் ஆயத்தம் படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கான பதிலையும் அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஐயோ, நான் இதிலிருந்து நான் விலகி விடுவேன், அப்படியே நான் ஷார்ட்கட்டில் ஓடி போயிடுறேன், அதை விலகி போய்விடுவேன், நான் இதிலிருந்து நான் மாறி போய்விட வேண்டும், எப்படியாவது தேவனுடைய மனதை மாற்றுவேன், நான் உபவாசம் இருக்க போகிறேன், நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், சபைக்கு போக மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன் என்று சொல்லி நானும் நீங்களும் இருந்தால் ஆடு அனுப்பப்பட்டிருக்காது. நான் சொல்றது புரியுதுங்களா? எனக்காகவும் உங்களுக்காகவும் தேவன் அதுபோல இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பித்தார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் பலியாக இட வேண்டியதாக இருந்தது, சிலுவையில் அறையப்பட வேண்டியதாக இருந்தது. ஆனால் எனக்காகவும் உங்களுக்காகவும் பதிலாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையில் அறையும்படியாக அப்படியாக ஒப்பு கொடுத்தார். தேவன் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, நிச்சயமாக என்னையும் உங்களை நேசிக்கிற தேவன் நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தருவார் என்று சொன்னால் அதோடு கூட சகலத்தையும் அவர் தராமல் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அதனால் நானும் நீங்களும் ஆசீர்வாதமாக அனுகிரகமாக இருக்க வேண்டும்படியாக கர்த்தரிடத்தில் நாம் ஒப்புவிப்போம். சர்வ நன்மகளுக்கும் சர்வதானங்களுக்கும் உறைவிடமாம் என் இயேசுவே, சர்வ நன்மகளுக்கும் சர்வதானங்களுக்கும் உறைவிடமாம் என் இயேசுவே, അങ്ങേ ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നു ദിനവും പരനേ നന്ദിയായി, അങ്ങേ ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നു
வினவும் பரனே நந்தியா, சர்வ நன்மைகளுக்கும் சர்வ ஞானத்திற்கும் உறைவிடமாம் இயேசுவே, உம்மை நான் துதித்திடுவேன் தினமும் தினமும் நன்றியால். உம்மை நான் துதித்திடுவேன் தினமும் தினமும் நன்றியால்.